படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, வேற லெவல். தனுஷ் நடிப்பெல்லாம் வில்லன் வேற சொல்றாங்களே அந்த மாதிரி. அதான் வேற லெவல், நாங்கள் எதிர்பார்க்கல. சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சூர்யா வந்து எல்லா படத்துலயும் ரோல் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி எப்படி பண்ணிருக்காங்க? அந்த மாதிரிலாம் இல்லை இதில் அந்த மாதிரி காமெடிக்கு காமெடி, இப்போ எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து சூப்பராக இருக்கு. செல்வராகவன் எந்த மாதிரி கேரக்டர் சார் பண்ணிருக்காங்க? செல்வராகவன் வந்து அவர் கேரக்டர் வந்து கூடவே வர மாதிரி படம் பிளாக் பஸ்டர்ன்றேன் அந்த மாதிரி. பிளாக் பஸ்ட் சூப்பராக இருக்கு படம். எக்ஸ்பெக்ட் பண்ணதோட செம்மையாக இருக்கு. Violence அதிகமா ஆக்ஷன் ஆக்ஷன் பிடிக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும். ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான் படம். பயங்கரமாக இருக்கு. தியேட்டரில் பார்க்கவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் சீன்லாம் சூப்பராக இருக்கு படம். சாங் ஒரு நல்லா ஃபேமஸ் ஆயிருக்குல்ல சார்? ரெண்டு பாட்டுமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பாட்டு இருக்கு, லாஸ்ட் எண்டிங்ல ஒரு பாட்டு இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆக்டிங் ப்ளஸ் டைரக்ஷன். மூவி எதுவுமே நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸு, சென்டிமெண்ட் சீன் வந்து செம்மையா இருந்துச்சு. உண்மையிலே அந்த சாங் வந்து ரஹ்மான் சார் மிரட்டிட்டார். ஒருத்தா வேற லெவல்னே படம். சீரியஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம்னே. இந்த படத்தில் எல்லாருமே கொண்டுட்டாங்க. இந்தியன் டூ படத்தை போட்டு மக்களை எல்லாருமே கொண்டுட்டாங்க இல்லையோ. நான் படத்துக்கு போன 10 நிமிஷத்துலேயே தூங்கிட்டேன். இப்போ தான் பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. எல்லாம் காலில் விழுக கொலையா சொன்னாங்க. ஒருத்தர் காலில் விழுந்துட்டு 600 வேஸ்ட் பண்ணாரா அப்படின்ட்டு போய் நான் போய் வெட்டியா படம் பார்த்து 600 வெட்டியா போச்சு. படம் உண்மையிலே சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து நல்லா இருக்கு. எல்லாமே ஏஆர் ரஹ்மான் சார் வந்து பாடல் வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் எப்படி நல்லா பண்ணிருக்காங்க? டைரக்ஷன் அவர் வந்து இதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. நடிகர் பெட்டர்ன்றீங்களா டைரக்ஷன் விட எனக்கு தெரிஞ்சு டைரக்ஷன் தான் இப்போ ரொம்ப நல்லா பண்றாரு எனக்கு தெரிஞ்சு. படம் எப்படி? படம் தரமா இருக்குனே. தனுஷ் தரமா அடிச்சிருக்காரு. 50வது படம் தனுஷ் எடுத்திருக்காரு. படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். உண்மையிலே சொல்றேன், படம் போட்டதுல இருந்து முடிகிற வரைக்கும் படம் தான். ஃபேமிலியான சூப்பர் பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு அசிங்கம் கூட படத்துல கிடையாது. நல்ல படம், சூப்பரா இருக்கு படம். நிறைய பேருக்கு வந்து 15th மூவி வந்து ஃப்ளாப் ஆயிருக்கு. இவருக்கு எப்படி இருக்கு? மெதட்டி இருக்கா இது எல்லாத்தையும் சொல்றாங்க. இதுல என்னன்னா தனுஷை கொண்டு இருந்தா படம் முதலே நல்லா இருந்திருக்கு. உங்களை பார்த்தா தனுஷ் பாத்தீங்களா? அதான் நானும் எங்களை பார்த்தாங்க தனுஷ். ஒரிஜினல் ராயர் எப்பயுமே நான் இப்படிதான். படம் அரட்டி டாப்ல உங்களுக்கான ரியல் ராயனை காட்டுறேன். ராயா பாருங்க, ரியல் ராயங்களா? நான் டெட்பூல் போயிட்டு வரேன், அடுத்ததான் ராயன் போவேன். படம் நல்லா இருக்கு. படத்துல ரத்தத்தெல்லாம் தெரிக்குது. நான் ஓப்பனா ஒன்று சொல்லணும்னா, படத்தை வச்சு செதுக்கி எடுத்திருக்காப்ல. கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா போகும். இன்ட்ரோல் பிளாக் எல்லாம் மிரட்டிட்டாங்க. இன்ட்ரோல் பிளாக்ல சொல்லணும்னா அந்த எக்ஸ்மேன் கத்தி வச்சிருக்காப்ல. அதுவும் இந்த படத்தை பார்த்தோன்னே யாருக்கெல்லாம் அண்ணன் தங்கச்சி இருக்கோ அவங்க நல்லா க்ளோஸ் ஆயிருவாங்க. தங்கச்சி கேரக்டர் மிரட்டிட்டா. படம் இந்த படம் கண்டிப்பா வந்து பார்ட் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமே டைரக்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆக்டிங் நல்லா? டைரக்டர்னு சொல்லி நம்ம சங்கர் சார் ஏதோ பண்ணி வச்சிருக்காப்ல. அதை விட இது பல மடங்கு நல்லா இருக்கு. அவர் பண்ணலாம். அதுல முக்கியமா அந்த பாட்டுல உசுரே நீதானே நீதானே அரட்டி டாப்ல போய் படத்தை தியேட்டர்ல பாருங்க. தேவையில்லாத படத்தை போய் வீட்டுல உட்காந்து பார்க்காதீங்க. தாறு மாதிரி தக்காளி சோறு, அவ்வளவுதான்.